தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா. கோவை ரயில் நிலையம் பகுதியில் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் நிறுவன தலைவர் PN சுந்தரம்பிள்ளை 74வது பிறந்தநாள் விழா, மாதாந்திர பொதுக்குழு மற்றும் ஜாதக பரிவர்த்தனை என முப்பெரும் விழா கோவை மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. அனைத்து திருமண அமைப்பாளர்கள் ஒருங்கிணைந்து 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் திருச்சியில் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டில் திருமண பதிவின் போது இரு வீட்டாருக்கும் திருமண அமைப்பாளர்கள் கையெழுத்திடும் வகையில் மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என்று பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக நிறுவன தலைவர் சுந்தரம் பிள்ளைக்கு சால்வை அணிவித்து அன்பளிப்புகள் வழங்கி 74வது பிறந்தநாள் விழாவினை கேக் வெட்டி நிர்வாகிகள் அனைவரும் கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில தலைவர் சக்திவேல், மாநில பொது செயலாளர் தனபால், துணைத் தலைவர் TM குமார், பொருளாளர் ஆனந்த், செயலாளர் ரவிராஜா, பொருளாளர் ஜெயக்குமார் ஆகியோர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். மற்ற மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த திருமண அமைப்பாளர்கள் மற்றவர்களோடு ஆண் பெண் ஜாதகங்களை பரிமாறிக்கொண்டு தங்களது அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமண அமைப்பாளர்கள் சங்கம் 25/12/1999 திருமண அமைப்பாளர்களை ஒருங்கிணைந்து துவக்கப்பட்ட இந்த சங்கம். இந்த சங்கத்தினுடைய நிறுவனர் பழனியைச் சேர்ந்த திரு PN சுந்தரம்பிள்ளை ஆகிய நான். அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு இந்த 5 மாநிலங்கள் 4 மாநிலங்கள் இணைத்து பதிவு செய்வதற்கு பதிவு செய்யாமல் வாய்மொழி உத்தரவு கொடுத்திருந்தது. அதையும் மீறி நாங்கள் 4 மாநிலங்களை ஒருங்கிணைத்து 5 மாநிலங்களுடன் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் என்ற சங்கத்தை பதிவு செய்து 2000 இந்த பதிவு சங்கம். இதற்கு அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் நடைபெற்று நிறைவால் தேர்வு நடைபெற்றது. 2000 என்னை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பின்னர் 2003 பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2006 தேர்தல் நடக்கும் பொழுது விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போறவன் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற கோட்பாட்டுக்கு இணங்க மற்றவர்களும் மாநில பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினால் என்னுடன் பயணித்த தம்பி பாஸ்கர் அவர்களை பொதுச்செயலாளராகவும் ஈரோடை சேர்ந்த சக்தி ராமசாமி அவர்களை தலைவராகவும் கொண்டு இந்த சங்கம் வளர்ச்சி அடைந்தது. அனைத்து மாவட்டங்களில் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்தது. அதற்கு பின்னர் 2014 வரை இந்த சங்கம் நிலையாக முறையாக எல்லா அமைப்புகளுடன் கலந்து திருமண சேவை செய்து வந்திருந்தது. 2007 இந்த திரைப்படங்களில என்னன்னா புரோக்கர் அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்தியும் ஒரு மஞ்சள் பையை வச்சுட்டு ஒரு ஓட்ட கொடையை வச்சுட்டு காட்டக்கூடிய ஒரு முத்திரையை நம்ம பதித்திருந்தாங்க. அப்ப நம்ம தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்திற்கும், தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும், தென்னிந்திய திரைப்பட டைரக்டர் சங்கத்திற்கும் கோரிக்கை மனு கொடுத்து இந்த மாதிரி இந்த புரோக்கருங்கிற வேர்டு அது தவறான ஒரு வேர்டு. நாங்கள் 2 குடும்பங்களை இணைத்து வைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள், அதனால் எங்களை திருமண அமைப்பாளர்கள் என்று கூற வேண்டும் என்று கூறி என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்ற திரைப்படத்தில் வடிவேலு அவர்களை பேச வைத்து இந்த திருமண அமைப்பாளர்கள் என்ற பெயர் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டோம். அதற்கு பின்னர் 2014 பின்னர் கொரோனா சில குறைபாடுகள் காரணமாகவும் நிர்வாகத்தினுடைய சில ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
முதலில் 1995 திருமண அமைப்பாளர் தமிழ்நாடு திருமண அமைப்பாளர் சங்கம் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இன்றைய தினம் ஏறத்தாழ தமிழகத்தில் மட்டும் 100 திருமண அமைப்பாளர் சங்கங்கள் இருக்குன்னா அந்த சங்கங்கள் சிலது பதிவு பெற்ற சங்கங்கள் பதிவு பெறாமல் இருக்கும், பதிவு பெறாத சங்கங்களும் இருக்கும். ஆக இந்த சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் திருமண அமைப்பாளர்கள் யார் என்பதை காட்டுவதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், மதம், இனம் அனைத்தையும் கடந்து அனைத்து வேட்பாளர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரே தகுதி இந்த திருமண அமைப்பாளருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப இதை நாங்க வலியுறுத்தி 2025 மிகப்பெரிய ஒரு மகாநாடு நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். 5 விரலில் ஒன்று மாறி இருந்தால் அந்த விரல் கை இயங்க முடியாது. அதற்காக இதிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் அவர்களுடைய அமைப்புகளோட இருந்துட்டாலும் இந்த கூட்டமைப்பு என்ற ஒரு மகாநாட்டினுடைய ஒரு நிகழ்வுக்கு அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து 2025 நிச்சயமாக தமிழகத்தின் மத்திய பகுதியான திருச்சியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடை நடத்தி இந்த திருமண அமைப்பாளர் வாழ்வாதாரத்திற்கு மெயினான காரணம் இன்றைய தினம் திருமணம் செய்யக்கூடிய மணமகன் மணமகள் வீட்டாரும் போய் பேசுகிறார்கள். பெற்றோர்கள் இன்றைய தினம் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். மணமகன் அவர்களே திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இல்ல சில தவறுகள் திருமண அமைப்பாளர்கள் நடக்குது. அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு விஏஓக்கு அதிகாரம் போன்று தமிழக அரசும் மத்திய அரசும் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து திருமணங்களும் பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த பதிவினுடைய அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த திருமண அமைப்பாளர் இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த மகாநாடு நாங்கள் நடத்துவோம்.